அன்பார்ந்த ஆஷிக் டுடே நேயர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட 5 மாதங்களை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த காணொலியில் ஹமாஸ் இன்றைக்கு காசாக்குள்ளே இருக்கக்கூடிய சில சங்கிகளை கருப்பாடுகளை கண்டுபிடிச்சிருக்காங்கிற செய்தி வந்திருக்கு. மறுபக்கம் ஹூதிக்களுடைய தலைவர் அப்துல் மாலிக் இன்னைக்கு தனது போரை நாம் எச்சரித்த மாதிரி இந்திய பெருங்கடலை தாண்டி விரிவுபடுத்துவோங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மறுபக்கம் பைடன் தனது அரசியல் லாபத்திற்காக இன்னைக்கு காசா மக்களை ஆதரிப்பது போன்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார். மறுபக்கம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை, மாவு படுகொலை என்று சொல்லக்கூடிய படுகொலை இன்னைக்கு குவைத் ரவுண்டானால நடந்திருக்கு. ஸோ இந்த செய்தியை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆஷிக். இது ஆஷிக் டுடே. நன்மை ஏவி தீமையை தடுத்து இந்த சமூகத்தில் நல்லதொரு மாற்றம் செய்வோம். அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட 5 மாதத்தை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் ஐடிஎஃப் தீவிரவாத இஸ்ரேலுடைய அமைப்பு தாங்கள் ரஃபாவில் ரமலான் 1 நுழைவோம் என்று சொன்னார்கள். கிட்டத்தட்ட 4-5 நோன்பு ஓடிருச்சு. இன்னும் அவர்கள் ரஃபாவுக்குள்ள நுழையில. மறுபக்கம் லெபனான் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா கூட நாங்கள் போர் செய்வோம் சொல்லிட்டு அமெரிக்காட்டிலிருந்து ராணுவ தளவாடங்களை வாங்கி அந்த எல்லையில குவித்து வச்சிருந்தாங்க. இன்னைக்கு லெபனான் கூட உள்ள நுழைந்து போர் செய்யவும் இவங்க தயக்கமாக இருக்கிறாங்க. ஸோ இந்த சூழலில் தான் அமெரிக்காவுடைய தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கனால ஜோ பைடன் தனது நிலைப்பாட்டை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கிறாரு. அரசியல் லாபத்திற்காக நாடகம் ஆடக்கூடிய வகையில் அவருடைய பேச்சு அமைஞ்சிருக்கு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கிட்டத்தட்ட இன்னைக்கு வெகுஜன மக்கள் 30,000 நபர்கள் காசால இறந்துருக்கிறாங்கல்ல, இதுல பெரும்பான்மையாக யாருமே ஹமாஸை சார்ந்தவர்கள் அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஓப்பனாக பேசுகிறாரு. இவ்வளவு நாள் பேசாத நபர் இன்னைக்கு பேசுகிறாரு. காரணம், அமெரிக்காவில் அவருக்கு எழுந்து கொண்டிருக்கூடிய எதிர்ப்புகள் வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக நம்ம தோல்வி அடைவோம் அப்படிங்கிறது அவருக்கு கண்ணெதிரே தெரியுது. ஸோ இதன் காரணமாக தனக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பை சமாளிப்பதற்காக இன்னைக்கு என்ன பண்ணுறாரு, இன்னைக்கு காசாவில் இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட இன அழிப்பு தான் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகர்றாரு. இது இரட்டை நாடகமாக தெரிந்து கொண்டிருக்கிறது. மறுபக்கம் ஜோ பைடனுக்கும் நெத்தன்யாவுக்கும் மத்தியில் கருத்து முரண்பாடு என்பது போயிட்டே இருக்குது. யாரும் சார்புடைய நிலையில் இல்லை அப்படிங்கிறது நெத்தன்யாவுடைய ஸ்டேட்மெண்ட்டாக காணப்படுது. அமெரிக்கா சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் நாங்கள் டிக்டேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி இந்த போரை நடத்துவதாக நாங்கள் இல்லை, நாங்கள் சுயமாக சில முடிவுகளை எடுத்துட்டு இருக்கோம், இதில் அமெரிக்காவுடைய ரூல் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. மேலும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில யூத குடியேற்ற வாசிகள், யூத செல்வந்தர்கள் என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட் அவை, காங்கிரஸ் அவைக்குள்ள சில அழுத்தங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எடுத்துக்காட்டு நேற்று பேன் செய்யப்பட்ட அந்த டிக்டாக் உடைய மிகப்பெரிய அழுத்தமே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில யூத குடியேற்றங்கள், செல்வந்தர்கள், அமெரிக்காவை டாமினேட் பண்ணக்கூடிய அந்த முதலாளிகள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, செனட் அவைக்குள்ள உட்கார்ந்து கொண்டு இந்த டிக்டாக்கை பேன் செய்வது, ஹமாஸுக்கு எதிரான செயல்பாடுகளை நிகழ்த்துவது, என்னென்ன ராணுவ தளவாடங்களை இஸ்ரேலுக்கு கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தை கூட அந்த செனட் அவைக்குள்ள சில யூதர்கள் தான் முடிவு பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்களும் நம்மளால இங்கே பார்க்க முடியுது. ஸோ ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கு. மறுபக்கம் இன்னைக்கு உண்மையாகவே இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் கையில ராணுவ வீரர்கள் பற்றாக்குறையாக தான் காணப்படுறாங்க. காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட புதுசா 14,000 ராணுவ வீரர்களை இந்த டீம்ல இணைக்கணும், ஐடிஎஃப் உடைய இஸ்ரேலுடைய படையில இணைக்கணும் அப்படிங்கிற பேச்சு எழுந்து கொண்டிருக்கிறது. காரணம், ரிசர்வ் படையில் இருக்கக்கூடியவர்களாகட்டும் இல்ல ஐடிஎஃப் ஐஓஎஃப் படையில் இருக்கக்கூடியவர்களாகட்டும் இவர்களாம் மனதளவில் சோர்வடைஞ்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் அதிகமான இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் துருப்புக்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டு அவர்கள் உளவியல் ரீதியாக அச்சப்பட்டிருக்கிறாங்க. அதற்கான ட்ரீட்மெண்ட் கூட தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வருது. ஸோ ராணுவ வீரர்கள் பற்றாக்குறையின் காரணமாக அல்லது இந்த போரில் நாம் தொடர்ந்து லெபனான் கூட மோதனா நமக்கு தான் பெரிய இழப்பு என்று ஏற்படும் என்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு தயங்கி கொண்டே ஒரு குழப்ப நிலையில நெத்தன்யாகு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இப்படிப்பட்ட சூழல் தான் இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஐடிஎஃப்க்கு இருந்து கொண்டிருக்கிறது. மறுபக்கம் நேற்றைய தினம் நடந்த ஒரு பாரிய இழப்பு என்பது நிச்சயமாக உலக அளவில் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அல் ரஷீத் என்று சொல்லக்கூடிய சாலையில் மக்கள்லாம் உணவு எடுப்பதற்காக அதை உதவிப் பொருட்கள் வான்லேருந்து போடக்கூடிய சமயத்தில் அதை எடுப்பதற்காக சில மக்கள் எல்லாமே அங்கே ஓடி போனாங்க. போகக்கூடிய சமயத்தில் அந்த மக்கள் மேலே சரமாரி முறையான தாக்குதல் நடத்துனதுல 100க்கும் அதிகமான மக்கள் எல்லாமே இறந்துருக்கிறாங்க. எப்படிப்பட்ட நிலையில்னா, அந்த மாவு பொட்டணங்களை கையில் எடுத்து வரக்கூடிய நிலையில் வந்து இறந்துருக்கிறாங்க. சில இடங்களில் இவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய கோழைத்தனம், மிகப்பெரிய ஒரு கேவலமான இழிச்செயல் என்னன்னா, இவர்கள் ஒரு பக்கம் மாவு பொட்டணங்களை போட்டுட்டே போகிறாங்க வான்லேருந்து உதவிங்கிற அடிப்படையில். அது எடுக்க போகக்கூடியவர்கள் மேலே அந்த மாவு பொட்டணத்துக்கு வீசக்கூடிய அந்த விமானத்துக்கு பின்னாடியே ஒரு போர் விமானம் வந்து ஒரு தாக்குதல் நடந்தது. அதில் பல காசா மக்கள் எல்லாமே இறந்துடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழல் தான் அந்த ரஷீதுடைய தெருவில் நடந்துச்சு. ஸோ இதே போல ஒரு மாவு படுகொலை என்று வர்ணிக்கப்படுகிறது இந்த படுகொலையை, அதாவது ஃப்ளோர் மசாக்கர் என்று வர்ணிக்கப்படுகிறது. அந்த அளவான இனப்படுகொலை நேற்று நடந்திருக்கு. நேற்று எங்கன்னு பார்த்தீங்கன்னா, குவைத் ரவுண்டானா என்று சொல்லக்கூடிய ஒரு ரவுண்டானா, இங்கே அதிகமான உதவிப் பொருட்கள் எல்லாமே உள்ளே வந்துட்டு இருக்குது. ஸோ மக்கள் எல்லாமே இந்த ரமலானுக்கு
ஷஹருக்கு இஃப்தாருக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்கும் என்ற அடிப்படையில் போகிறாங்க. அதிகபட்சமாக மாவு பொட்டணங்கள் தான் கிடைக்குது. இந்த பொட்டணங்களை எடுத்து என்ன பண்ணுறாங்க, முடிந்த அளவு என்ன பண்ணுறாங்க சொல்ல போனால் நோன்பு திறக்கக்கூடிய சமயத்தில் இன்றைக்கி நம்ம பலவிதமான பலகாரங்களை வச்சு திறக்கிறோம். அவர்கள் வெறும் தண்ணியை வைத்தே நோன்பு திறக்கிறார்கள், தண்ணியை வைத்தே நோன்பும் வைக்கிறார்கள். அல்லாஹ் பெரிய கிருபையாளன், அவர்களுக்கு அந்த உடல் ராகத்தை ஆஃபியத்தை கொடுக்குறான், தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்குறான். ஸோ இந்த அடிப்படையில் நேற்று என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மாவு பொட்டணங்களை எடுக்கக்கூடிய சமயத்தில் குவைத் ரவுண்டானாவில் மிகப்பெரிய தாக்குதல் இஸ்ரேல் நடத்துறதுனால கிட்டத்தட்ட 50 to 100 நபர்கள் ஷஹீதாக இருக்கிறாங்க, 200க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இதனால் ஆத்திரமடைந்த அல் குத்ஸ் பிரிகேட்ரு, அல் ஜிஹாத் பிரிகேட்ரு, அல் முஜாஹிதீன் பிரிகேட்ரு, அதேமாதிரி அல் ஹமாசுடைய பிரிகேட்டராக இருக்கக்கூடிய அல் கஸ்ஸாம் பிரிகேட்ரு, இவர்கள் எல்லாமே கடும் கோபம் அடைஞ்சிருக்கிறாங்க. கடும் கோபம் அடைஞ்சு மிகப்பெரிய அளவில் கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக ஹமாஸ் என்ன சொல்லுதுன்னா, நிச்சயமாக இதற்கான பழிவாங்குதல் என்பது நடைபெறும், நிச்சயமாக இவர்கள் மனித குலத்திற்கு விரோதமாக செயல்படுகிறார்கள், மக்களை பட்டினியில் வாட வச்சு அவர்களை இறக்க வைக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுறாங்க, நாடு கடத்த வேண்டும் என்ற முயற்சியில் இதெல்லாம் ஒரு காலம் பலிக்காது, நிச்சயமாக இதை கடந்தும் நாங்கள் போர் செய்வோம் என்ற விஷயத்தை தெல்ல தெளிவாக இன்னைக்கு இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த போராளி குழுக்கள் எல்லாமே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. மறுபக்கம் ஹமாஸ் என்ன சொல்லியிருக்குது, நிச்சயமாக இந்த ரமலான் காலத்தில் அல் அக்ஸாவை சுற்றி இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையை சுற்றி இருக்கக்கூடிய அல் அக்ஸாவை சுற்றி இருக்கக்கூடிய கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே உடனடியாக என்ன பண்ணுங்க, உங்கள் வீடுகளில் தொழுகாதீங்க, நீங்கள் அல் அக்ஸாவில் போய் தொழுகுங்க என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பை ஹமாஸ் வெளியிட்டுச்சு. ஹமாஸுடைய செல்வாக்கு எந்த அளவு இருக்குன்னு பாருங்க. வெஸ்ட் பேங்க்ல இன்னைக்கு மஹமூத் அப்பாஸை தூக்கி போட்டாங்க. வெஸ்ட் பேங்க்ல ஹமாஸை தான் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர் சொன்ன அந்த ஒரு கட்டளையின் அடிப்படையில், ஹமாஸ் சொன்ன கட்டளையின் அடிப்படையில் நேற்றைய தினம் தெராவி தொழுகையில் கிட்டத்தட்ட 70,000 நபர்களும் ஒன்று கூடியிருக்காங்க. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அங்கே மிகப்பெரிய அளவில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி உள்ள தங்களது தொழுகையை நிறைவேற்ற காத்திருக்கிறாங்க இந்த ரமலான் மாதத்தில் அப்படிங்கிற செய்திகளும் நமக்கு கிடைக்குது. அப்ப எந்தவித சமரசமும் இல்லாமல் அல் அக்ஸாவை மீட்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்னைக்கு அந்த மக்கள் எல்லாமே உயிரை துச்சமென நினைத்து அந்த நிலத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இத்தகைய சூழல் காசா மற்றும் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையில் நடந்து கொண்டிருக்கிறது. மறுபக்கம் இன்னைக்கு அசுர வளர்ச்சியாக இன்னைக்கு ஹூதிக்கள் அன்சாருல்லாக்கள் இன்னைக்கு வளர்ந்திருக்கிறாங்க. அவர்களுடைய செயல்கள் அப்படி இருந்திருக்கு. ஹூதிக்கள் அன்சாருல்லாக்களுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய அப்துல் மாலிக் ஹூதி அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. நேற்றைய தினம் ஹைப்பர்சோனிக் என்று சொல்லக்கூடிய அதிநவீன ஏவுகணை மிசைலை சோதனை செய்து பார்த்தாங்க. அது வெற்றிகரமாக சோதனையில் ஒரு வெற்றியை கிடைச்சிருக்கு அப்படிங்கிற செய்தியை ஹூதிக்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய அப்துல் மாலிக் வெளிப்படையாக சொன்னார். இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலை பற்றி நம்ம இங்கே பார்க்கக்கூடிய சமயத்தில் மேக் 8 என்று சொல்லக்கூடிய ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைலாக இது காணப்படுது. ஐ திங்க் எனக்கு ஃபத்தஹ் 1 என்று சொல்லக்கூடிய ஈராக்குடைய ஹைப்பர்சோனிக் மிசைல் 2023 தயாரிக்கப்பட்டது. ஸோ அந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் IRGC உடைய ஹைப்பர்சோனிக் மிசைலாக இது இருக்கலாம். மேபி ஈரான் கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லையாட்டி ஹூதிக்கள் அன்சாருல்லாக்களே சொந்த தயாரிப்பாக இருக்கக்கூடிய பெலஸ்டிக் மிசில்களை க்ரூஸ் மிசில்களை என்ன பண்ணியிருக்கலாம், ஹைப்பர்சோனிக் மிசில்களாக அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். இல்லை ரெண்டில் ஏதோ ஒன்று நடந்திருக்கும். ஸோ இத்தகைய ஹைப்பர்சோனிக் மிசிலுடைய சோதனை தான் நேற்று நடைபெற்றிருக்குது. இந்த ஹைப்பர்சோனிக் மிசிலை பற்றி நம்ம சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, வெறும் 10 நிமிடத்தில் கிட்டத்தட்ட 2000 to 3000 கிலோமீட்டர் இலக்கை நோக்கி தாக்கக்கூடிய ஆற்றல் பெற்றதாக காணப்படுகிறது. அதிநவீனமானது அயன் டோம், பீம் டோம் போன்ற இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாம் பீட் பண்ணி போகக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்கது. ஸோ இவர்கள் இதை தயார் செஞ்சதே முழுக்க 2 எல்லையை நோக்கி தான் என்ற செய்திகள் இன்னைக்கு வந்திருக்கு. முதல் எல்லை சனாவிலிருந்து நேராக இஸ்ரேலுடைய தலைநகரம் டெல் அவீவ், அஸ்கலான், எலைட் போன்ற நகரங்களை அழிப்பதற்காக. மறுபக்கம் இவருடைய செய்தி நேற்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக வந்திருக்கு. இன்னைக்கு ஹூதிக்கள் அன்சாருல்லாக்கள் தங்களது போரை விரிவடைய செஞ்சிருக்கிறாங்க. எந்த அளவுன்னு கேட்டீங்கன்னா, கடல், செங்கடல், பாபல் மத்தப், ஏடன் வளைகுடா என்ற எல்லையை தாண்டி நாங்கள் இந்திய பெருங்கடல், அதற்கடுத்து ஆப்பிரிக்க கண்டங்கள் மற்றும் நன்னம்பிக்கை முனை என்று சொல்லக்கூடிய ஜிப்ரால்டர் நீரிணை என்ற அளவுக்கு எங்களுடைய மிசைல்களை ஏவ நாங்கள் தயாராயிட்டோம், எங்களுடைய போரை விரிவுபடுத்திட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை அதிகாரப்பூர்வமாக ஹூதிகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய அப்துல் மாலிக் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். தபாரக வ தஆலா وبمعونته سبحانه إلى منع عبورها حتى عبر المحيط الهندي ومن جنوب أفريقيا باتجاه طريق الرجاء الصالح. هذه الخطوة المهمة والمتقدمة والكبيرة بدأنا ننفذ عملياتنا المرتبطة بها. மேலும் கூடுதலாக அப்துல் மாலிக் சொல்றாரு, இந்த போர்ல கிட்டத்தட்ட 5 மாதத்துல 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் இருக்கு, அரபு லீக் இருக்கு, OIC இருக்குது என்ற பல அமைப்புகள் இருந்த போதும் அந்த 50 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகள்ல ஈரான் என்ற ஆண்மையுள்ள ஒற்றை நாடு தான் தொடர்ந்து பொருளாதார மற்றும் இராணுவ உதவியை ஹமாஸுக்கு, பலஸ்தீன் மக்களுக்கு உதவிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அழுத்தம் திருத்தமாக அப்துல் மாலிக் சொல்றாரு. ஸோ இந்த அடிப்படையில் நான் பார்க்கக்கூடிய சமயத்தில் இந்திய பெருங்கடலை தாண்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. இந்திய பெருங்கடல் வழியாக இஸ்ரேல் சார்புடைய எந்த கப்பல் வந்தாலும் நாங்கள்
தாக்குதல் நடத்துவோம் என்ற அறிவிப்பு இதன் வழியாக இவர் வெளிப்படுத்துறாரு. ஸோ அப்போ நம்ம சொன்ன கடந்த காலத்தில் சொன்ன ஒரு விஷயத்தை தான் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு சூழலுக்கு வரும். இந்தியாவிலிருந்து ஹர்மஸ் 900 என்று சொல்லக்கூடிய கில்லர் ட்ரோன்கள் சமீபமாக இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சுமை தூக்கக்கூடிய அப்லோடு அன்லோடு செய்யக்கூடிய ஊழியர்கள்லாம் இதை நாங்கள் செய்ய மாட்டோம் சொல்லிட்டு மறுத்துட்டாங்க. ஏன்னா இனப்படுகொலைக்கு நாங்களும் தூது போக மாட்டோம் சொல்லிட்டு அவர்கள் மறுத்து விட்டார்கள். ஸோ இந்த கில்லர் ட்ரோன் ஹர்மஸ் 900 கில்லர் ட்ரோன் ஏற்றுமதி செய்யக்கூடிய இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கு. காரணம், இந்தியா இஸ்ரேலோட தொடர்புல இருக்குது. இஸ்ரேலுக்கு தேவையான ராணுவ தளவாடங்களை அனுப்பக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது, உணவுகளை அனுப்பக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறனால இந்திய பெருங்கடல் ஒரு ஆபத்தான ஒரு அச்சுறுத்தும் தன்மையோடு இன்னைக்கு மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஹூதிகள் அன்சாருல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய வீடியோ காட்சியில இந்தியான்னு சொல்ல மாட்டாங்க, ஹிந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹிந்துங்கிற வார்த்தையை அப்துல் மாலிக் அழுத்தம் திருத்தமாக பயன்படுத்துறாரு. ஸோ இந்தியா இன்னைக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்தியா எந்த விதத்திலும் இஸ்ரேலுக்கான ஒரு தொடர்பை இந்த அளவுல இந்த போருடைய விஷயத்துல வச்சுக்க கூடாது. குறிப்பாக ராணுவம் சம்பந்தமான தளவாடங்கள் சம்பந்தமான விஷயங்களை ஒருபோதும் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது நமது தாழ்மையான வேண்டுகோள். காரணம், நிலைமை இப்படி இக்கட்டான சூழல்ல இருக்குது. அவர்கள் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று பார்ப்பதில்லை. அவர்களுடைய ஒரே இலக்கு, ஹூதிகளுடைய இலக்கு, இஸ்ரேலுக்கு நீ உதவுறியா, இனப்படுகொலைக்கு நீ உதவுறியா, உன் நாடு எவ்வளவு பெரிய நாடாக இருந்தாலும் சரி அந்த நாட்டுடைய போர்க்கப்பல்கள் வணிக கப்பல்களை தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறது அவங்களுடைய இலக்காக காணப்படுது. ஸோ இவ்வளவு நாளா செங்கடல், பாபல் மந்தம், அரபிக்கடல், ஏடன் வளைகுடா பக்கத்தில் இருந்த இவர்கள் இன்னைக்கு இந்திய பெருங்கடலை தாண்டி தங்களை தாக்குதலை விரிவுபடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்ன பின்னாடி நிச்சயமாக சர்வதேச அளவில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தில் வணிகங்கள் எல்லாமே இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பாக ஆசிய நாடுகளில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவை சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் இன்னைக்கு பெரிய அளவில் பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு. மெக்டொனால்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைய தேதியில கிட்டத்தட்ட $7 பில்லியன் இன்னைக்கு கடந்த ஒரு மாசத்தோட இன்னைக்கு $7 பில்லியன் நட்டம் ஏற்படுத்தி இருக்கு. 3% பங்கு சந்தையில மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதனால மெக்டொனால்டு மத்திய கிழக்கில் பல நிறுவனங்கள் மூடிட்டு ஓடக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால இங்கே தொடர்ந்து பார்க்க முடியுது. இன்னும் சில தகவலை திரட்டிக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.